ஹாய் டேவ்ஸ். இப்போ நம்ம பார்ட் 5 பார்க்க போகிறோம். எதுலனா நம்ம இந்த கெஸ்ஸிங் கேமில். இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து இந்த கன்சோல் எகெயின் பட்டனை கிளிக் பண்ணால் இந்த ஸ்கோருங்கிற வேல்யூ ரீசெட் ஆயிடணும். இங்கே இருக்க கெஸ்ட் நம்பர் ரீசெட் ஆயிடணும். இந்த பேக்ரவுண்ட் கலர்லாம் ரீசெட் ஆயிடணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 14ங்கிறது வந்து சீக்ரெட் நம்பராக இருக்குது. கன்சோலில் நான் பார்த்து சொல்கிறேன். பார்த்தனால இதை வந்து இப்போ கொடுத்தீங்கன்னா கரெக்ட் நம்பர் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு எதெல்லாம் ஹைட் ஆகும்னா, அந்த 14ங்கிறது ஹைட் ஆகி இந்த இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் சின்னதாக மாதிரி கொஷின் மார்க் வரணும். அடுத்தது ஸ்கோரு திருப்பி எனக்கு 20ன்னு வரணும். அதே நேரத்தில் இந்த இடம் திருப்பி எம்டியாக மாறணும். ஓகேவா? இந்த கரெக்ட் நம்பரை திருப்பி ஸ்டார்ட் கெஸ்ஸிங்னு மாறணும். இதுக்கு என்னென்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்களே இப்போ பாஸ் பண்ணிட்டு பண்ண ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறேன், எகெயின் பட்டனை ஒரு கிளிக் ஈவெண்ட் ஹேண்ட்லரோட வைக்கணும். ஏன்னா எகெயின் இப்படி கிளிக் பண்ணால் வர மாதிரி. அடுத்தது அது நடக்கிறப்ப இனிஷியல் வேல்யூ ஆஃப் த ஸ்கோருங்கிற வேல்யூவை 20 இனிஷியல் வேல்யூ அதை கொண்டு வரணும். நம்பர் வேரியபிள் அதாவது நம்பரை கொஷின் மார்க்கை திருப்பி மாற்றணும். மெசேஜ் நம்பரு ஸ்கோரு கெஸ் இன்புட் ஃபீல்டை மாற்றணும். பேக்ரவுண்ட் கலரை கருப்பு கலர் மாற்றுறதுக்கு #222ன்னு கொடுக்கணும். அடுத்து வித்தது வந்து 15 ரமா மாற்றணும். இது 30 ரம் முன்னாடி மாற்றிருப்போம். இது 15 ரமா மாற்றணும். இதை பற்றி ஒரு 5 நிமிஷம் யோசிச்சுட்டு லாஜிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களாம் ட்ரை பண்ணுறப்ப கிடைக்கும். இப்போ நான் ஒவ்வொன்றா செய்கிறேன். ஜாவா ஸ்கிரிப்டில் கோட் அடிக்க போகிறேன். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே இப்போ டைப் பண்ணியிருக்கேன். document.querySelector again.add event listener கிளிக்குங்கிற ஈவெண்ட் நடந்துச்சுன்னா ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணுங்கள். ஸ்கோரை திருப்பி 20 செட் பண்ணிவிடுங்க. லெட் ஸ்கோர்னு கொடுத்துருக்காங்க. என்னால் ரீடிக்ளேர் பண்ண முடியுது, ரீஅசைன் பண்ண முடியுது வேல்யூவை. சாரி, ரீஅசைன் நாட் ரீடிக்ளேர். இப்போ document.querySelector ஸ்கோருங்கிறது அந்த HTMLோட வேல்யூ. ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். HTMLோட கிளாஸ் நேம். ஸோ அதுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட் கண்டென்ட்டை திருப்பி நான் ஸ்கோருக்கு அதாவது மாற்றி விட்ருக்கேன். இப்போ நான் ராங் நம்பர்ஸாக கெஸ் பண்ணுறேன். 2 ஹை 15 2 ஹை. இப்போ பார்த்தீங்கன்னா 18 வந்திருக்கா. இப்போ 10ன்னு கொடுக்குறேன், கரெக்டாயிரும். இப்போ 18 இருக்க ஸ்கோர் திருப்பி எகெயின் பட்டனை கிளிக் பண்ணுவேன், 20 மாறும். மாறிச்சா? இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணால் கரெக்ட் நம்பரை மாற்றணும். அடுத்தது இங்கே 10 வேல்யூ வித்து 15 ரம்மு கொண்டு வரணும். ஃபஸ்ட் எடுத்து நான் கொஷின் மார்க்காகவும் 15 ரம்மாவும் மாற்றுறேன். இப்போ அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா, document.querySelector .number .style.with 15 ரம் அதே நேரத்தில் கொஸ்டின் மார்க்காக மாற்றுறேன். ஓகேவா? இப்போ நான் நம்பரை கெஸ் பண்ணுறேன். நம்பர் கெஸ் எங்கள் பக்கம்னு சொல்ல 11. அதுக்கு முன்னாடி தப்பாக டைப் பண்ணுறேன். இப்போ 18 வந்துருச்சா? இப்போ 11 கிளிக் பண்ணுறேன். வேல்யூ வந்துருச்சு. 11 வேல்யூ இங்கே வந்துருச்சு. கரெக்ட் நம்பர்னு வந்துருச்சு. 18 ஸ்கோர் இருக்குது. இப்போ ஸ்கோரும் அந்த பாக்ஸ் பெருசாக இருக்க ஒயிட் பாக்ஸும் கொஷின் மார்க்கும் மாறுபாரு மாற்றியாச்சு. இப்போ நம்ம அடுத்து பண்ண போகிறது என்னென்னா, கரெக்ட் நம்பர்னு வர திருப்பி அகைன் ஸ்டார்ட் கெஸ்ஸிங்னு சொல்லி கொண்டு வரணும். அதுக்கு நான் என்ன திருப்பி பண்ண போகிறேன்னா, document.querySelector ஸ்டார்ட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு டாட் கெஸ்ஸிங்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த ஈவெண்ட்குள்ளே தான் எல்லாம் நடக்கிறனால அதுக்குள்ளே எல்லாத்தையுமே அசைன் பண்ணிக்கிட்டு வரேன். இப்போ திருப்பி நம்ம போய் வேல்யூ என்னன்னு செக் பண்ணால் 18ங்கிறது ஸ்கோரு. இப்போ 18 கரெக்ட் நம்பர் ஆயிடுச்சு. ஸ்கோர் 13 இருக்குது. ரீசெட் ஆக போகுது பாருங்கள். ரீசெட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் கெஸ்ஸிங்னு வந்துருச்சு. இப்போ நம்மளோட வேலை என்னென்னா, பேக்ரவுண்ட் கலரையும் இந்த இன்புட் வேல்யூயும் மாற்றணும். இன்புட் வேல்யூ மாற்றுறதுக்கு என்ன பண்ணால், கெஸ்ஸுங்கிறது தான் இன்புட் வேல்யூ, பாடிங்கிறது தான் பேக்ரவுண்ட் கலரோட கொரி செலக்டர். ஸோ அதை செலக்ட் பண்ணணும். இப்போ செலக்ட் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ 14ங்கிறது வேல்யூவாக இருக்குது. 8 ஓகே. இப்போ 14 கொடுத்தேன்னா வேல்யூ கரெக்ட் ஆயிடுச்சு. கரெக்ட் நம்பர் வந்துடுச்சு. இங்கேயும் வேல்யூ இருக்குது, ஸ்கோர் இருக்குது. எகெயின் பட்டனை இப்போ நான் கிளிக் பண்ண போகிறேன். எல்லாமே மாறிடுச்சு. இங்கே எம்டி ஃபில் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் கெஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஸ்கோர் திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு. கொஷின் மார்க் திருப்பி சீக்கிரம் நம்பருக்கு மாறிடுச்சு.
இப்போ நமக்கு அடுத்த நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் என்னன்னா அந்த ஹை ஸ்கோரை மட்டும் போய் நம்ம ஸ்கோர் வேல்யூவோட ஆட் பண்ணணும். அந்த லாஜிக் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த லாஜிக் பற்றின வீடியோ போடுறேன். அது பார்ட் 6 இருக்கும். பாய் காய்ஸ்.